அருமையான இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒன்றாக கூடி உம்மை பாடும்படியாக உம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகோதரனோடு இடைப்பட்டு சுவாமி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே உண்மை முத்தமத்தோடு அதை ஆண்டவரே பின்பற்றி நடக்க தேவன் கிருபை செய்தருளும். எங்கள் வாழ்க்கை நீர் மாற்றி அமைக்க வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா, அதை கேட்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்த தேவன் கிருபை செய்தருளும். சகோதரர் மூலமாக நீர் திட்டமாய் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிற சுவாமி. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே உம்முடையதாக இருக்க தேவன் கிருபை செய்தருளும். இந்த வார்த்தைகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உடைய கரத்தில் ஒப்புடுகிற சுவாமி. நீர் ஆசீர்வதியும், உடைய ஞானத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, சகோதரன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் எங்களுக்கு தந்தரிடும். சகோதரனை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தினாரும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற சுவாமி. நீரை ஆசீர்வதி வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்துல ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா கல்யாண வஸ்திரம். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கல்யாண வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இது எங்க இந்த டாபிக் இருக்குன்னா மத்தேயு 22வது அதிகாரம் 22வது அதிகாரத்துல இந்த வசனங்கள் வருகிறது. நம்ம கடந்த முறை ஒரு டாபிக் பார்த்தோம். அது என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் விருந்தும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு செய்திகளை பார்த்தோம். அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த வாரத்துல நம்ம இந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு 22வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளால் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். கடந்த முறை நம்ம பார்த்தது எப்படி பார்த்தோம்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஆட்கள் அனுப்புறான். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்ன, ஒரு ராஜா. முன்னாடி அனுப்புனது ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல யாருன்னா ராஜா அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அடுத்த வசனம். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதுதான் ஓமை. நம்ம அந்த ஓமையை முழுக்க வாசம். நம்ம கடந்த முறை என்ன வாச்சோம்னா, ஒரு மனிதர், ஒரு பெரிய மனுஷன் தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு
ஆட்களை கூப்பிடுறான். ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் வந்து நிலம் வாங்கியிருக்கேன், அந்த நிலத்தை நான் பார்க்க போகணுன்ட்டு போறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, நான் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேன், அதை நான் வந்து என்ன பண்ணணும், போய் பார்க்கணும், அதை போய் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு போறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கேன், அதனால என்னால வர முடியாது. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாம் வேற மற்றவர்களை கூப்பிடுறாரு. அதாவது இந்த அழைக்கப்பட்டவர்களை விட்டுட்டு, நீ வழி ஏதோ போ, வேலி எங்க, அதாவது பாதை, இல்ல எங்க எல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சந்து பொந்தெல்லாம் போய் அழைச்சிக்கிட்டு என்னுடைய கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷன் அனுப்பிச்சு விடுறாரு. அது மாதிரி எல்லாம் விருந்துக்கு வர்றாங்க. இதை தான் நம்ம போன முறை பார்த்தோம். விருந்துனா என்ன, யாரு வந்தாங்க, யாரு வரல, யாருக்கு அழைப்பு இருந்தது. அழைக்கப்பட்டவர்கள் வந்து யூதர்கள், அவர்கள் வராததுனால யார் அழைச்சாங்கன்னா புறஜாதிகள் அழைச்சாங்க. இதான் நம்ம கடந்த முறை பார்த்தது. இப்ப இந்த முறை பார்த்தது, இங்க விருந்து வைக்கிறது யாருன்னா ராஜா. ராஜான்னா யாரு அப்படின்னு நம்ம நல்லா பார்க்கலாம். இந்த ஓமைக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு இந்த ஓமைக்குள்ள போகலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இப்ப நாங்க எந்த சூழல்ல இருக்கிறோன்றது தேவன் அறிவீர். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்றி நடத்தரும்படியாக உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, பேசுகிற அடிமை மறைங்க, தேவன் வெளிப்படுங்க. நல்ல சத்தியங்களை நாங்கள் கேட்கவும், இதன் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் மேம்பட, இன்னும் நாங்கள் தேவனோடு சேர்ந்து வாழ, இன்னும் எங்களுக்கு புரியாத விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தேவன் பலத்தை தரும்படியாக, அதோடு கூட எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இந்த கூடுகையை ஆசீர்வதித்து தரும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இது இப்போ திரும்ப ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. இந்த பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. இதுல ராஜான்னா யாருன்னா அது பிதா. பிதாவை தான் எப்படின்னு சொல்றோம் ராஜா. அப்ப குமாரன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மணவாளன்னா நாமெல்லாம் யாரு, மணவாட்டி. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் அப்படின்னு என்ன சொல்றாரு, பிதா சொல்றாரு. அப்படிதான் இந்த ஓமை போகுது. அப்ப ராஜாங்கிறது பிதாவை குறிக்கிறது. அவரு தான் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு. யாருக்கு கல்யாணம்னா குமாரனுக்கு கல்யாணம். இந்த அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அந்த ராஜா தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்ப இந்த கல்யாணத்துக்கு, குமாரனுடைய கல்யாணத்துக்கு ராஜா என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் அவங்களை என்ன சொல்றாரு, வர சொல்றாரு கல்யாணத்துக்கு. அவங்களுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. இப்ப இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா யூதர்கள், இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் 10-11 கோத்திரம் போயிடுச்சு. இந்த மீதி இருக்கிற ஒரு கோத்திரம் தான். இவர்கள் யாருன்னா இவர்கள் தான் யூதர்கள். இவர்கள் தான் ஏற்கனவே அவருடைய சொந்த ஜனம். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார்னால நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த யூத ஜனங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு தேவன். ஆனா அவங்க என்ன பண்ணல, கல்யாணத்துக்கு வரல. இதான் நம்ம முதல் 3 வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்த வசனத்துக்குள்ள போலாம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் போய் கூப்பிடுறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணல, யூத மக்கள் வரல. இப்போ அடுத்த செட் ஆஃப் ஊழியக்காரர்கள்னா தீர்க்கதரிசிகள், இவங்களை தான் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா ராஜா போயிட்டு திரும்ப போய் அழைப்பி விடுறார். நீங்கள் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். 2வது செட் ஆஃப் பீப்புளை வந்து யார் பண்றார், ராஜா அனுப்புறாரு கல்யாணத்துக்கு வர சொல்லி. அழைக்கப்பட்டவர்களோ இதை அந்த யூதர்கள் அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். கூப்பிட்டவங்க யாருமே விருந்துக்கு வரல. ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான், ஒருத்தன் வியாபாரத்துக்கு போயிட்டான். இதான் நம்ம இதை வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசி. மற்றவர்கள் அந்த ராஜாவுடைய ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஸோ யாரெல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கலான்னு கூப்பிடுற ஆளை அனுப்புனா, அந்த ஆளை பிடிச்சி என்ன பண்றாங்க, இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்ப ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. ராஜா என்ன பண்றாரு, அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து
அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. வந்து என்ன பண்றாரு, அந்த கொலைக்காரர்களை ஃபுல்லா அழிச்சிட்டு அந்த பட்டணத்தையும் எரிச்சிட்டாரு. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அதாவது ராஜா ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஏன்னா எல்லாரையும் தேவன் என்ன பண்றாருன்னா, ராஜா அழிச்சிட்டாரு, பட்டணத்தை சுட்டெரிச்சிட்டாரு. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ தேவன் வந்து காலங்காலமாக தன்னுடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாருன்னா அனுப்புறார். எங்க யார்கிட்ட அனுப்புறார்? ஆஹ் இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவங்கள மனசை மாற்றி அவங்க தேவனுக்கு பிரியமா வாழணுங்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க மோசே முதல் சாமுவேல், யோசுவா, எத்தனையோ தீர்க்கதரிசிகள், கடைசியா வந்தது இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன். ஸோ ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாருன்னா தேவன் அனுப்புறாரு. ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்கள் கொலை பண்ணுகிறார்கள். அந்த கல்யாணத்துல பங்கு பெறுறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா தேவன் ரொம்ப கிருபையோட இரக்கத்தோட ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் கொண்டாலும் திரும்ப அடுத்த தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அனுப்பும்போது என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இந்த கல்யாண விருந்துல பங்கு பெறுறதுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம கொலை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து காலத்திலையும் யாரெல்லாம் அனுப்புறாங்கிறத பாக்குறோம் நம்ம. யார் இயேசு கிறிஸ்துவோடைய இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா யாக்கோபை கொலை செய்யறாங்க, சேவானை கொலை செய்யறாங்க, ஸ்டீஃபன் இவங்களெல்லாம் கொலை செய்யறாங்க. இப்படி யூதர்கள் வந்து தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாங்கன்னா எல்லாரையுமே கொலை செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்யறாங்க. இப்போ ராஜாவுக்கு கோபம் வருது, அதாவது பிதாவுக்கு கோபம் வருது. என்ன பண்றாரு, தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து, சோ இஸ்ரேல் யூத எருசலேமை டோட்டலா அழிக்கிறாரு. எல்லா யூதர்களும் காலி. அதுக்கப்புறம் அந்த நகரத்தையும் சுட்டு எரிக்கிறார். அங்க இருக்கிற எருசலேமுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டு அந்த எருசலேம் நகரத்தையும் சுட்டு எரிச்சிடுறாரு. யூதர்களுக்கு ஊரே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, கிபி 70 டைட்டஸ்ங்கிற ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் ஜெர்மனி, கொஞ்சம் பேர் இந்தியா, கொஞ்சம் பேர் அங்கங்கெல்லாம் ஃபுல்லா போய் 1948 தான் அவங்களுக்கு திரும்ப ஒரு நாடு கிடைக்குது. இன்னைக்கு நிலைமை நமக்கு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற பிரச்சனை நமக்கு தெரியும். அப்போ முதல்ல தேவன் அழைக்கப்பட்டவர்களை விருந்துக்கு அழைக்கிறாரு. ஆனா இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. அது மட்டுமா இல்லாம அந்த ராஜாவுடைய ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி கொலை செய்யறாங்க. இதனால ராஜா கோபம் அடைந்து அந்த கொலைபாதகரை அழிச்சு பட்டணத்தை சுட்டரிக்கிறார். இது ஃபர்ஸ்ட் செட். நமக்கு எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாரு ராஜா பிதா, யாருடைய கல்யாணத்துக்கு அழைக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவோடைய கல்யாணத்துக்கு. யார் அழைக்கிறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆல்ரெடி அவருடைய ஜனங்களா இருக்கிற யூதர்களை. ஆனா அந்த யூதர்கள் வர்றதுக்கு மனசு இல்லை. அது இல்லாம அழைக்கப்பட்ட அழைக்கிறதுக்கு வந்த ஊழியக்காரர்களை கொலை பண்றாங்க. ராஜாவுக்கு கோபம் அடைஞ்சு அந்த மக்களையும் அழிச்சிடுறாரு, அந்த ஊரையும் அழிச்சிடுறாரு. ஆனா இப்ப கல்யாணம் நடக்குது, விருந்து ரெடியா இருக்கு. இப்ப யாரை கூப்பிடணும்? அப்போ யார வந்து கூப்பிடுறாரு அப்படின்னா உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். இப்ப அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு, ஊழியக்காரர்னா இப்ப பவுல், சீலா, இன்னும் எத்தனை நம்ம தோமா, எவ்வளோ பேர் என்ன பண்றாங்க, அந்த யூத ஜனங்களை விட்டுட்டு புறஜாதிகள்கிட்ட வர்றாங்க. வந்து நம்மளை கொண்டு போறாங்க எங்க கல்யாணத்துக்கு. அப்போ கல்யாணத்துக்கு அவர்களுக்கு அழைப்பு இருந்து அவர்கள் வரல. இப்போ நமக்கு அழைப்பு வருது. நம்ம என்ன பண்ணணும்னா கல்யாணத்துல போய் கலந்துக்கிறோம். அப்ப அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்ப போய் ஊழியத்தை செய்யறாங்க யாரு, நம்ம அப்போஸ்தலர்கள்லாம் ஊழியத்தை செய்யறாங்க. இல்ல இயேசு கிறிஸ்துவோடைய பின்னடியார்கள், அப்போஸ்தலர்களுடைய பின்னடியார்கள், இயேசு கிறிஸ்துவோடைய பின்னாடி இவங்க எல்லாம் போய் ஊழியத்தை செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 70 பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன பண்றாங்க, போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப வந்து என்ன ஆகுது, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஏகப்பட்ட பேர் இப்ப உள்ள வந்தாச்சு சத்தியத்துக்குள்ள. இப்போ விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, இப்ப விருந்தாளிகளை பார்க்கறதுன்னா என்னன்னா அங்க ஜட்ஜ்மெண்ட் ஓடுது. விருந்தாளிகளை பார்க்க எதுக்கு வர்றாரு, விருந்தாளிகள் ஒழுங்கா இருக்கிறானா, அதாவது அழைக்கப்பட்டவர்கள், இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கரெக்டா வந்திருக்காங்களா, கரெக்டா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக ராஜா வராது. இப்போ விருந்தாளிகளை பார்க்கறதுனா என்னன்னா நியாய விசாரணை, ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து யாரு வந்து நிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க போய் ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கிறாங்க. நம்ம லிட்டரலா புரிஞ்சுக்கணும்னா
கல்யாணம் சாப்பாடு அப்படிங்கிறது. ஆனா இங்க யாருடைய கல்யாணம்னா பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய குமாரனுடைய கல்யாணம் அப்படி நம்ம வாசிக்கிறோம். இந்த குமாரனுடைய கல்யாணங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும். இது எல்லாமே வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்துல வருது. கல்யாணம்னா யாரு, மணவாளன் யாரு, மணவாட்டி யாரு, இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அப்போ விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போதுன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டுட்டு வராரு. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனையே அங்கே கண்டு. அப்ப கல்யாணத்துக்கு என்னை அழைக்கிறாருன்னா நான் கேஷுவலான உடைய போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போக முடியாது. அப்ப கல்யாணத்துல நான் கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரத்தை நான் போட்டுக்கிட்டு தான் எங்க போகணும், இந்த கல்யாணத்துல கலந்துக்க போகணும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்போ ராஜா என்ன பண்றாரு, அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். இப்ப ராஜா வர்றாரு, பாக்குறாரு, ஒருத்தன்ட்ட வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் இல்லைன்னா ராஜாவுக்கு கோபம் வந்துருது. என்ன பண்றாரு, ஒண்ணு அவனை ஏன் எங்கடா வஸ்திரம்னு கேட்கிறாரு. அவன் அமைதியா இருக்கிறான். கையங்காலையும் கட்டி எங்க கொண்டு போய் போடு, இருளில போய் போடு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜட்ஜ்மெண்ட்ல என்கிட்ட வஸ்திரம் இல்லைன்னா நான் எங்க தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்ப எங்க போய் கொண்டு போய் போட சொல்றாருன்னா அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். அப்ப நான் கல்யாணத்துல நீ உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். ஏன்னா யூதர்கள் வரல, அவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு அவங்கள அழிச்சிட்டாரு, அவங்க நகரத்தை காலி பண்ணிட்டாரு. இப்போ உங்களையும் என்னையும் கூப்பிட்டுருக்காரு. நம்ம வந்து கல்யாணத்துல உட்கார்ந்துருக்கிறோம், விருந்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் வஸ்திரம் இல்லை அப்படின்னா, கல்யாணத்துல அழைப்பு எல்லாருக்குமே, கல்யாணத்துல அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த அழைப்புல நான் கலந்துக்கிறேன். ஆனா கலந்துக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது தகுதி என்னன்னா அதுதான் கல்யாண வஸ்திரம். இந்த வஸ்திரம் என்கிட்ட இல்லைன்னா என்னையும் கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுவார்கள். அப்ப கல்யாண வஸ்திரம் என்கிட்ட இருக்கா? இந்த கல்யாண வஸ்திரம்னா என்ன? இந்த கல்யாண வஸ்திரம் இல்ல, நான் வந்து விருந்துக்கு வர்றேன், அழைப்பு இருக்கு, அழைப்பு இருக்கு, நான் விருந்துக்கு வர்றேன். ஆனா நான் வந்து விருந்துக்களை கலந்துக்கிறதுக்குன்னு எனக்கு உள்ள தகுதியான வஸ்திரத்தை நான் அணிஞ்சிருக்கிறேனா? இப்ப என்ன சொல்றாரு, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் தான் வர்றாங்க. நல்லார் பொல்லார், சந்தியில உட்காந்துருக்கவன், தெருவுல உட்காந்துருக்கவன், எல்லாத்தையும் தான் கூப்பிடுறாரு. ஆனா எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாரும் நிக்கிறாங்களான்னா நிக்கல. அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்ப நமக்கு இந்த வசனங்கள் புரியும் நினைக்கிறேன். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும், அப்ப நீங்களும் சரி நானும் சரி, இன்னும் நம்ம நம்ம இந்த கூடுகையில் இருக்கிறவங்க இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறாங்களோ எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கேள்வி. அப்ப நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும்னா எனக்கு என்ன வேணும்னா கல்யாண வஸ்திரம் வேண்டும். இப்ப கல்யாண வஸ்திரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்ப விருந்துக்கு அழைப்பு கொடுத்தவர்களுடைய நிலை என்ன அப்படின்னா, இங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கு, ஆனா ஒண்ணும் இங்க யாரும் வரல. சரி, அழைப்பு கொடுத்தது யாரு, அவருடைய ஊழியக்காரர்கள். அவங்களோட நிலை என்னன்னா எல்லாரையும் கொன்னுறாங்க இந்த யூதர்கள், முதல் குரூப். அப்போ கல்யாண வஸ்திரம்னா என்னன்னா அது ஒரு கேரக்டருக்கான அடையாளம். என்கிட்ட ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரம் எதற்கான அடையாளம்னா அது என்னுடைய கேரக்டருக்கான அடையாளம். அப்ப அந்த கடவுளுடைய கேரக்டர் என்கிட்ட இருக்கா, அந்த ஆவியின் கனி என்கிட்ட இருந்தா நான் கல்யாண வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறதா அர்த்தம். அப்ப நான் ஆவியின் கனி என்கிட்ட இல்லைன்னா கல்யாண வஸ்திரம் இல்லை. அப்ப நான் கல்யாணத்துக்கு போகணும்னா முதல்ல என்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, உலக ஆசை இருக்கக்கூடாது. நான் உலகத்தை சார்ந்து வாழக்கூடாது. எனக்கு சொத்து பத்து படிப்பு பணம் பதவி இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதாவது நான் வந்து பணம் எனக்கு தேவையில்லை, பணம் எல்லாம் வச்சுக்காதீங்க, பணம் அப்படி சொல்லவே வரல. என்னுடைய முக்கியத்துவம், அதாவது என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் எதுக்கு கொடுக்குறேன், தேவனுக்கா உலகத்துக்கா பணத்துக்கா பதவிக்கா புகழுக்கா, இப்படிதான் நான் பார்க்கணும் மொழியே. எனக்கு பணமே வேணாம், எனக்கு பதவி வேண்டாம், அந்த ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனா நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், தேவனை விட நான் வந்து உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா இல்ல நான் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா, இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து பணம் வேண்டாம் அப்படி சொல்லவே வரல.
அதை மட்டும் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம விருந்துக்கு வர்ற நம்ம செய்ய வேண்டிய ஆயத்தம் என்னன்னா வஸ்திரம். நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணுங்கிறது தான். அப்போ அந்த ராஜா பார்க்க வர்றார் அப்படிங்கிறது என்ன? வெளிப்படுத்தல் 22:12 பாத்தீங்கன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2ஆம் முறை வருகிறாருன்னா, அவர் வந்து இங்க பார்த்து ஒவ்வொருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுத போறது கிடையாது. அவர் ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டு என்ன பண்றாரு? கையோட கொண்டுட்டு வர்றாரு. இங்க வந்தோன்னா பலன் தான் கிடைக்குமோ ஒழிய கொடுப்பார். நீ வா, நீ போ, அவ்வளவுதான். அப்போ வந்து முன்னாடியே எல்லாம் முடிச்சிடுறார். இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய வருகையின் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கையோட எடுத்துட்டு வர்றார். வந்து இங்க வந்து உட்கார்ந்து எனக்கு வந்து ராஜ்குமாருக்கு என்னென்ன இது, நீங்க வா இங்க போ, அப்படி போல முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப அந்த முன்னாடியே முடியும் பொழுது இதுக்கு முன்னாடி உள்ள மரித்தவர்களுக்கு அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம புஸ்தகம் எப்ப தூக்கப்படும் தெரியல. இப்ப நான் என்னுடைய புஸ்தகம் நான் தூக்கப்படும் பொழுது நான் கல்யாண வஸ்திரம் அணிஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிறது நமக்கான கேள்வி. இதை நான் அணிஞ்சிருக்கிறேன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுப்போம். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எதற்காக ஜீவனை கொடுத்தாருன்னா, அவருக்குன்னு உள்ள பிள்ளைகள், அதுதான் சபை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சபை எப்படி இருக்கணுமா? கரைத்திரை எதுவுமே இருக்கக்கூடாது, பரிசுத்தமான சபையா இருக்கணும். அப்ப நீங்க இன்னைக்கு நீங்களும் நானும் கரைத்திரை இல்லாம இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? இதை நமக்கு கேட்டுக்கணும். நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் காலையிலையும் சாயந்தரமும் ப்ரேயர் பண்றேன், நான் வேதம் வசிக்கிறேன், நான் பைபிள் ஸ்டடியில கலந்துக்கிறேன், அது நீங்களும் சரி நானும் சரி. என்னங்க நம்ம வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னா என்கிட்ட கரைத்திரை இல்லாம இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. அந்த கரைத்திரையை மீட்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறேன், நான் தேவன்ட்ட எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றேன், அதுக்கான என்னுடைய பங்கு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ தேவன் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்தாருன்னா, அவருடைய பிள்ளைகள் கரைத்திரை இல்லாம பரிசுத்தமா இருக்கணும், அதாவது பூரண சத்குணரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வஸ்திரம்னா என்ன? வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்க வஸ்திரம்னா என்ன? கல்யாண வீட்டுல அழிஞ்சிக்க வேண்டிய அந்த வஸ்திரம் என்னன்னா அது நீதி. நீதினா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். சங்கீதம் 119 172 118 தப்பா இருக்கு, 119 172 உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். இப்ப நீதிக்கு என்னதான் விளக்கம் வேதாமம் கொடுக்குதுன்னா அது கற்பனையின்படி வாழ்கிற வாழ்க்கை. இப்ப கற்பனையின்படி வாழ்கிற வாழ்க்கைனா என்னன்னா பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் பாவம் செய்ய, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது. இது போல நான் வந்து அந்த பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் என்ன சொல்றாங்க, அதை வந்து நீதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப நீதினா கற்பனையின்படி வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நான் கற்பனையின்படி வாழ்கிறேன்னா பாவம் என்கிட்ட இருக்கா இல்லையா? அப்ப பாவத்தோட நான் போய் அழைக்கப்பட்ட நான் போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல உட்காடுறேன் அல்லது கல்யாணத்துல பங்கு பெறேன்னா ராஜா என்ன பண்ணுவாரு? தூக்கி என்னையும் கையையும் காலையும் கட்டி அந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல போடுவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரோமர் 7:12 ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. அப்ப நான் வந்து பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும், கற்பனைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போகணும். அப்ப கற்பனை அப்படின்னா என்ன? அது தேவனுடைய கேரக்டர். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் தேவனுடைய குணம். நம்ம ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். சங்கீதம் 97:2 சங்கீதம் 89:14 பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனமே நீதியின் மேலதான் இருக்கும், அது மேலதான் அவர் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறார். அப்போ இந்த நீதிங்கிறது அவருடைய கேரக்டர், கடவுளுடைய குணம். இந்த குணம், இந்த கேரக்டர் என்கிட்ட வரணும். இப்போ நான் வந்து கேரக்டரை பில்ட் பண்ணணும், என்கிட்ட குண கட்டுமானம் இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் என்னையால போய் கல்யாணத்துல கலந்து கொள்ள முடியும். அப்படி நான் கல்யாணத்துல வஸ்திரம் இல்லாம கலந்துக்கிட்டோம்னா என்னை தூக்கி போட்டுரும். இப்ப ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு வெளிப்படுத்தல் 3:18 சொல்லுது. ஏன்னா வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்துல இந்த 18வது வசனம் யாருக்குன்னா கடைசி கால திருச்சபையா இருக்கிற நமக்கு தான். நாம யாரு? லவோதிக்கா திருச்சபையை சேர்ந்தவர்கள். அப்ப இப்ப கடைசி காலத்துல வாழ்ற தேவனுடைய தான் கடைசி சபை. இந்த சபையில வாழ்ற லவோதிக்கிய திருச்சபையில வாழ்ற நமக்கு என்ன தேவன் கொடுக்கிறாருன்னா, நான் இயேசு கிறிஸ்து நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு
நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். அப்போ உன்கிட்ட வஸ்திரம் இல்ல, நீ எப்படி இருக்கிற? நிர்வாணமா இருக்கிற. ஆதிபிதா ஆதாமும் ஏவாள்கிட்டையும் பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஒளியின் வஸ்திரம் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த பாவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வஸ்திரம் மறைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க? அத்தி இலையை எடுத்து உடுத்திக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அத்தி இலையை உடுத்திக்கிட்டு இருக்கோமா? நிர்வாணமா இருக்கிறோமா? இல்ல நம்ம வெண் வஸ்திரத்தை போத்திக்கிட்டு இருக்கோமா? இப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நம்மள்ட்ட என்ன இல்லைன்னா வஸ்திரம் இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க? உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். நீ பார்வையடையும் வரைக்கும் உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்போ வெண் வஸ்திரங்களை என்ன சொல்றாரு? ஏன்ட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஏன் ஏன்ட்ட இருக்கிற வஸ்திரம் என்னாச்சு? எசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அப்ப ஏன் நீதின்னு நான் சொல்லிக்கிறது எது? அழுக்கான கந்தை. என்கிட்ட உண்மையான நீதியே இல்லை, நான் பாவத்துல விழுந்து கிடக்கிறேன், என்கிட்ட பாவம் இருக்கு. அப்ப நான் பாவத்தை ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? வஸ்திரம் கிடைக்கும். அப்போ நான் போய் பாவத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு என்ன இருக்காது? நான் நிர்வாணமா இருப்பேன். தேவனுடைய பார்வையில நான் நிர்வாணமா இருக்கிறேன். அப்போ என்னுடைய நீதி என்னதுன்னா அது அழுக்கான கந்தை. அது அத்தி இலை மாதிரியான ஒரு ட்ரெஸ். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு? அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து அத்தி இலையை கழட்டி போட்டு எதை கொடுக்குறாரு? ஆட்டை அடிச்சு அந்த வஸ்திரத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆடு, ஆட்டை அடிச்சுட்டு அந்த தோலை மேல போத்துறாருன்னா என்ன? நீ அவருடைய வஸ்திரத்தை கட்டிக்கிட்டா தாப்பா நீ பரலோகத்துக்கு வர முடியும். நீ இந்த அழுக்கான நீ என்ன பண்றாரு? அத்தி இலையை தைச்சு போட்டுக்காத. அப்ப நாம இன்னைக்கு அத்தி இலையை தைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய வஸ்திரத்தை நம்ம வாங்கி கட்டிக்கணும். அப்போ நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. இப்ப இன்றைக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸும் என்னுடைய ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. அழுக்கோட நம்ம போக முடியாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை வாசிக்கிறேன். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ நான் நியாயப்பிரமாணத்தை மீறுறேன். நியாயப்பிரமாணத்துல 1ல விழுந்தாலும் எல்லாத்துலயும் விழுந்தது, 10 கற்பனைகள்ல 1ல விழுந்தாலும் எல்லாத்துலயும் விழுந்தது. இப்படிதான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் சொல்லும். நீங்க வீட்டுல போய் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப பாவம்னா என்ன? நான் நியாயப்பிரமாணத்தை மீறுறதான் பாவம். இப்ப நான் நியாயப்பிரமாணத்தை தினந்தோறும் மீறுகிறேன். ஏதோ ஒரு வகையில என்னுடைய பார்வையால, சிந்தனையால, செயலால அந்த கற்பனைக்கு நான் மீறும் பொழுது நான் பாவம் செய்கிறேன். அந்த பாவத்தை நான் செய்கிறேன்னா என்கிட்ட வஸ்திரம் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்போ என்கிட்ட இருக்கிறது அழுக்கான வஸ்திரம், ஆனா அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட வெண் வஸ்திரம் இருக்கு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நான் அவரை வண்டி வாழும் பொழுது, நான் அவருக்கு பிரியமா வாழும் பொழுது, இன்னைக்கு நான் பாவம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா அவர் வரும்போது பாவம் இல்லாம இருக்கிறேன்னா என்ன பண்றாரு? என் பழைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவருடைய வஸ்திரத்தை என் மேல தூக்கி போட்டு, ஏன்னா உள்ள அழுக்கானவன், ஆனா அவர் வஸ்திரத்தை என் மேல போட்டதுனால நான் என்ன பண்றேன்? ராஜாவுடைய கல்யாணத்துல, ராஜா வீட்டு கல்யாணத்துல கலந்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்து என்னை எங்க பண்றாரு? பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்ப யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நினைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நினைத்திருப்பீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம். 1 யோவான் 3வது அதிகாரம் 24, 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திருள்ள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என் உடல்ல, என் உள்ளத்துல இருக்கிறாரு அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கும்? ஆவியின் கனி இருக்கும். அப்ப ஆவியின் கனி என்கிட்ட இருக்கா? நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் வச்சு பார்க்கணும். 1 யோவான் 2:3, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், ஆனா நான் கற்பனையின்படி வாழல. நான் பாவம் செய்யறேன், நான் பொய் சொல்றேன், விபச்சாரம் பண்றேன், திருடுறேன், பொய் சாட்சி சொல்றேன், இது எல்லாம் நான் பண்றேன்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும், நான் அவருடைய சிஷ்யன்னு சொல்லிக்கிட்டேன்னா அது என்னது? பொய். அப்போ நான் எனக்கு தேவனை தெரியும், நான் கடவுளுடைய புள்ள அப்படின்னு நான் சொல்றேன்னா என்கிட்ட என்ன இருக்கணும்? பாவம் இருக்கக்கூடாது. நான் கற்பனைக்கு கீழ்பட்டு வாழ வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 17, 18, 19, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும்
தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த நியாயப்பிரமாணம் மோசே எழுதுனது கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 2 நியாயப்பிரமாணம். மோசேயுடைய சட்டத்திட்ட நியாயப்பிரமாணம் வேற, இந்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனை. இப்போ வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல அதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, அது தேவையே இல்லை. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றது, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதன்படி நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, அதை பத்தி அதன்படி நீங்க வாழுங்க, இப்படிதான் அவர் வந்து சொல்கிறார். இப்ப வெளிப்படுத்தல் 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்போ இன்னைக்கு என்கிட்ட வஸ்திரம் இருக்கா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இரவு வர்றாரு. ஏன்னா அவர் என்னைக்கு வருவாரு, எப்ப வருவாரு நமக்கு தெரியாது. அவர் வரும்போது நான் பாவம் இல்லாமல் வாழ்றேனா, நான் வஸ்திரத்தை கரெக்டா வச்சுக்கிறேனா, என்கிட்ட இருக்கிற வஸ்திரம் அழுக்கான வஸ்திரமா, கந்தையான வஸ்திரமா, இதை வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, முதல்ல வஸ்திரம் என்றால் என்ன? வஸ்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனால கல்யாணத்துல கலந்து கொள்ள முடியாது. ஆனா எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும்னா என்கிட்ட வஸ்திரம் வேணும். வஸ்திரம் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறது என்னுடைய சுயமா முடியுமானா என்னால முடியாது. நான் தேவனை சார்ந்துதான், தேவனோட உதவியோட தான் என்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும். வஸ்திரம் வேணும். அந்த வஸ்திரம் வேணும்னா நம்ம கற்பனையின்படி வாழ வேண்டும். பாவத்தை ஜெயிக்கணும், பாவம் செய்யக்கூடாது, உலகத்தை சார்ந்து வாழக்கூடாது. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். இதன்படி நம்ம வாழ்றதுக்கு தேவனுடைய பலத்தை நம்ம வேண்டுவோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு குடும்பமாய் உடைய சமூகத்தில் வரும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் டிஸ்கஸ் பண்ணவும் கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகமாய் உம்மோடு நெருங்கி இருக்க, உங்க அன்பில நிலைத்திருக்க, உங்களுடைய குணத்தை நாங்க கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க இந்த காரியங்களை நாங்க தொடர்ந்து செய்து வருகிறோம். இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்டது கேட்ட வண்ணமா இல்லாதபடிக்கு நாங்கள் அதை கடைபிடிக்க, அதற்காக முயற்சி எடுக்க கடவுளை எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வார்த்தை கொடுத்த மகனை நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் துணையா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் கண்களிலும் தயவும் கிருபையும் கிடைக்க பண்ணும்படி உங்களுடைய பாதத்துல வேண்டுகிறோம். வந்திருக்கிற கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் இதை கொண்டு நாங்கள் தியானிக்க, கடவுளோடு நெருங்கி இருக்க, மீண்டும் கூடுகிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு, எந்த விதமான பிரச்சனைகள் வராதபடிக்கு கர்த்தர் வசனத்தை கேட்க கிருபை தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதா. ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேறொரு